பிப்ரவரி 2ஆம் தேதி ஞாயிறு காலை 9:45 மணி முதல் 10:20 மணிக்குள் நாமக்கல் மாவட்டம் தும்மங்குறிச்சி கிராமம் பெரியூரில் எழுந்தருளிய அருள்மிகு மருத காளியம்மன் மகா கும்பாபிஷேகத்திற்கு வருகை தரும் அமைச்சர் பெருமக்கள், ஆன்மீக அன்பர்கள், மக்கள் பிரதிநிதிகள், பொதுமக்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். இங்கனம் விழா குழுவினர். இந்த பட்ஜெட் அறிவிப்பை எப்படி பார்க்கறீங்க? முக்கிய அம்சமா எதை பார்க்கறீங்க? தமிழ்நாடு எதிர்பார்த்தது கிடைத்ததா நினைக்கிறீங்களா? அதாவது வணக்கம், ஜெயக்குமார் பேசுறேங்க. பொதுவாகவே அதாவது நம்முடைய இன்னுயிர் மொழியாக இருக்கின்ற அந்த தாய்மொழி தமிழ், அது பாராளுமன்றத்தில் ஒலித்தது என்பது ஒரு நல்ல ஒரு விஷயம். அது வரவேற்கத்தக்க விஷயம். ஆனா அதை ஒலித்து விட்டு தமிழ்நாட்டுக்கு எதுவும் கொண்டு வராத ஒரு திட்டம் என்பதுதான் ஒரு ஏமாற்றம் அளிக்குது. இன்னைக்கு ஆளுங்கட்சியை பொறுத்தவரை திமுக இருக்க சூழ்நிலை அதை கேட்க போறதில்ல. பிரைம் மினிஸ்டர் பார்ப்பாங்க, முதலமைச்சர் ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் பிரைம் மினிஸ்டர் பார்ப்பாங்க. ஆனா அந்த திட்டத்துக்கு எந்த நிதியும் கொண்டு வர மாட்டாங்க. அதே போல பாத்தீங்கன்னா இப்போ மகாத்மா காந்தி ஊரக அந்த வேலைவாய்ப்பு திட்டம் 100 நாள் திட்டம், அந்த திட்டத்துக்கு எந்த ஒரு நிதியும் இதுவரை விடுவிக்கல. சோ அது மாதிரி பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஏற்கனவே மாநிலங்கள் இந்த மாதிரி நிதி கொடுக்காம கஷ்டப்பட்ட சூழ்நிலை. ஆனா எங்களுடைய அந்த ஜனநாயக கடமை இன்னைக்கு வேறு கட்சி, அதாவது திமுக பொறுத்தவரை ஆண்டாலும் கூட எங்களுடைய எதிர்கட்சியின் அடிப்படையில் எங்களுடைய கடமையை பொறுத்தவரை நாங்க சரிவர செய்யணும் அடிப்படையில் இந்த கருத்தை நான் சொல்றேன். அதே போல திட்டங்கள் கிடையாது. பொதுவா பீகார் இப்ப நவம்பர் 2025ஆம் ஆண்டு ஒரு தேர்தல் இருக்கிற சூழ்நிலையில போன தடவை பாத்தீங்கன்னா ஒரு நிர்பந்தத்தின் காரணமாக ஒரு ஆந்திர பிரதேஷ்க்கும் அதே போல பீகாருக்கும் நிதியை வாரி கொடுத்தாங்க. மற்ற மாநிலங்களுக்கு கொடுக்கல. இந்த தடவை பார்த்தா பீகாருக்கு மட்டும் பிரத்யோக திட்டங்கள்லாம், அந்த திட்டங்கள் எல்லாமே எல்லா மாநிலத்துக்கும் ஒரு சரிசம வளர்ச்சியின் அடிப்படையில் அதை அமல்படுத்த வேண்டியதானே. அதை அமல்படுத்துறதுக்கு ஏன் மத்திய அரசு அப்போ மத்திய அரசு பொறுத்தவரை வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு ஒரு கண்ணுன்ற மாதிரி வடக்குக்கு ஒரு நீதி தெற்குக்கு ஒரு நீதி என்ற அந்த போக்கு என்பது நிச்சயமா ஏற்றுக்கொள்ள முடியாது. 2. 3வது விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த இன்கம் டாக்ஸ் இப்போ 12 லட்சமா உயர்த்திருக்காங்க. அது வரவேற்கத்தக்க விஷயமா இருந்தாலும் இன்டைரக்ட் டாக்ஸ் அண்ட் டைரக்ட் டாக்ஸஸ் இருக்கு. அதாவது இப்படி கொடுத்து இப்படி புடுங்க கூடாது. அதை முதல்ல குறைக்கிறது பாத்தீங்கன்னா பெட்ரோல் டீசல்ல பாத்தீங்கன்னா இப்போ சென்ட்ரல் டாக்ஸ் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு கடுமையா இருக்கு. அதை குறைக்க வேண்டியதானது. அதே போல பாத்தீங்கன்னா கன்சியூமர், அதாவது நுகர்வோர் உபயோகிக்கப்படுற பல பொருட்களுடைய அதை வரியை குறைச்சாலே ஆட்டோமேட்டிக்கா மக்களுடைய வாங்க சக்தி குறையும். அதை பத்தி எதுவும் சொல்லாம இன்கம் டாக்ஸ் மட்டும் குறைக்கிறதுன்றது, இதை ஏத்திட்டு அதை குறைக்கிறதுன்றது ஒரு ஏற்புடையது இல்ல. இருந்தாலும் 12 லட்சம்ன்றது ஏத்து. இன்னொரு விஷயம் என்னன்னா, 12 லட்சத்துக்கு மேல இருக்கவங்களுக்கு ஒரு 15% டாக்ஸ். அந்த 15% டாக்ஸ் அது கூடுதல். அதே ஒரு 5% அந்த டாக்ஸ்ன்ற போது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். ஒண்ணு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு அச்சம் இந்திய மக்களுக்கும் தமிழ்நாடு மக்களுக்கு என்னன்னா, வருமான வரி சட்ட திருத்தம் ஒரு மசோதா கொண்டு வர போறதா சொல்லியிருக்காங்க. அதுல என்னென்ன கொண்டு வர போறாங்கன்றது இப்போ தெரியல. அது இன்னும் வருமான வரி கட்டுறதுக்கு மேல வரி அவன் தலையில விழுமா இல்ல சலுகை வருமானது அந்த மசோதா வந்த பிறகுதான் தெரியும். அது ஒரு பக்கம். அதே போன்று இந்த அணுமின் நிலையத்தை பொறுத்தவரை இப்போ நாடு முழுவதும் எதிர்ப்பு இருக்கு. பாத்தீங்கன்னா இயற்கை நமக்கு எவ்வளவோ கொடைகள் கொடுத்திருக்கு. நீர் மின்சாரம் இருக்கு. அதே போன்று காற்றாலைகள், அதாவது கடல்ல காற்றாலைகள் தவிர மற்ற இடங்கள்ல மலை பிரதேசங்கள்ல பாத்தீங்கன்னா காற்று நிறைய இருக்கு. காட் என்று சொல்லுவாங்க அந்த பகுதி. அதெல்லாம் கண்டறிந்து இந்த காற்றாலை மின்சாரங்கள்லாம் ஊக்கப்படுத்துறதுக்கு வேண்டிய அளவுக்கு அந்த மெகாவாட் மின் உற்பத்தி அதிகப்படுத்தலாம். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இந்த சோலார் பவர் எனர்ஜி, அது மூலமா கூட அத மின்சார உற்பத்தி அதிகப்படுத்தலாம். ஆனா அணுமின் நிலையத்தை பொறுத்தவரை மக்கள் எல்லாமே ஒரு அச்சத்தரக்கூடிய சூழ்நிலை எல்லாமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலையில அந்த ஒரு கொண்டு வருவாங்க. கிட்டத்தட்ட 1 லட்சம் ஜிகாவாட் நினைக்கிறேன். அந்த அணுமின் நிலையத்தை கொண்டு வருவது என்பது அது கொஞ்சம் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்றுதான் நிச்சயமா நான் கருதுறேன். ஜெயக்குமார், இப்போ இந்த பட்ஜெட்டுக்கு மதிப்பெண் வழங்கணும் அப்படின்னா 10க்கு எத்தனை மதிப்பெண் வழங்குவீங்க? இல்ல இப்போ முன்னெல்லாம் எப்படின்னா ஒரு கார்ப்பரேட் அரசாங்கத்தை மையமா வச்சு போடுவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா கார்ப்பரேட்டுக்கு அது வழங்குற சலுகைகள் வழங்குகின்ற ஒரு சூழ்நிலை ஒரு மிடில் கிளாஸ் ஒரு டார்கெட்டா வச்சு இன்னைக்கு பட்ஜெட் போட்டிருக்கிறது ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் கூட ஒரு தமிழ்நாட்டுக்கு திட்டங்கள் இல்லை என்றது ஒரு ஏமாற்றம் அளிக்கின்றது. எனவே தமிழ்நாட்டுக்கு திட்டங்கள் எதுவுமே இல்லாம ஒரு நிதி ஒதுக்கீடு அதிக அளவு இல்லாதது ஏமாற்றம் அளிப்பதற்கு
அதுதான் நான் சொல்றேங்க, தமிழ்நாட்டை பொறுத்தவரையில மக்களுடைய எதிர்பார்ப்பு திட்டங்கள், அதாவது வளர்ச்சி பணிகள், அது வந்து 0. புரியுதுங்களா? மற்ற மிடில் கிளாஸ் விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா பட்ஜெட் போட்டதுல பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு 60% அவ்வளவுதான் சொல்ல முடியும் நான். ஓகே, நன்றி திரு ஜெயக்குமார். பிப்ரவரி 2ஆம் தேதி ஞாயிறு காலை 9:45 மணி முதல் 10:20 மணிக்குள் நாமக்கல் மாவட்டம் தும்மங்குறிச்சி கிராமம் பெரியூரில் எழுந்தருளிய அருள்மிகு மருத காளியம்மன் மகா கும்பாபிஷேகத்திற்கு வருகை தரும் அமைச்சர் பெருமக்கள், ஆன்மீக அன்பர்கள், மக்கள் பிரதிநிதிகள், பொதுமக்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். இங்கனம் விழா குழுவினர்.